உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. உங்க நாமம் ஊற்றுன்ற பரிமளத்தைலாம் அந்த நாமத்தை உடைக்கும் போது அந்த ஸ்மெல் என்ன செய்யுது, எங்கள்கிட்ட இருக்க தேவையில்லாத எதிர்மறையான அந்த நாற்றத்தை எல்லாம் உங்கள் நாமத்துக்குள்ளே நாங்கள் வந்த உடனே அந்த நாமம் எங்கள் நாமத்தின் நாற்றத்தை மாற்றி எங்கள் பெயரை உலகமெங்கிலும் கொண்டு கையை தட்டி ஆமென். இப்போ ஒரே ஒரு விஷயம் பிரசங்கியில் அவர் சொல்கிறாரு. பிரசங்கி எத்தனை அதிகாரம்? 8 என்று நினைக்கிறேன். வாசிப்போம். பிரசங்கி 7:1 வாசிப்போம். 7:1. பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எதை பற்றி பேசுகிறாரு? பேப்டிஸ்டை பேசுகிறாரு. ஆனால் 2வது வரியை நம்ம போன வாரம் பார்த்தோம். முதல் வரியை பார்ப்போம். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி நல்லதுன்றான். ஒரு சென்ட் பாட்டில் உடைச்சோம்னா அந்த பெர்ஃப்யூம் என்ன செய்யுது? அந்த இடம் முழுவதும் நமக்கு என்ன கொடுக்குது? நல்லா இருக்குடா சொல்கிறான். அந்த அரோமா ஃப்ராக்ரன்ஸ் அதை விட அந்த அந்த பரிமள தைல வாசனையை விட உனக்கு ஊருக்குள்ளே நல்ல பேர் இருந்துச்சுன்னு வச்சுக்காவே, அதுதான்டா ரொம்ப முக்கியன்றாரு. என்ன சொல்லுங்கள்? ஊருக்குள்ளே உனக்கு நல்ல பேர் இருக்கணும். நல்ல பேர் இல்லைன்னா நல்ல பேர் தான் பெர்ஃப்யூமோட நல்லது அப்படின்னு சொல்கிறார். பிரசங்கலேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு உன்னத பாட்டுக்கு. அதை ரொம்ப நீங்கள் கரெக்டாக கவனிக்கணும். ஊருக்குள்ளே நல்லவர் வல்லவர் அப்படின்ற பேர் இருந்துச்சுன்னா அது பெர்ஃப்யூமோட நல்ல பேராம். நல்லதான். பெர்ஃப்யூம் ஸ்மெல் எவ்வளோ நல்லா இருக்குது. அதை விட நல்லா பாருங்களேன். சில நேரம் உங்களை எங்கள் ஸ்டேஜில் உட்கார வச்சு ஐயா அவர்களை பல நாட்களாக எங்களுக்கு தெரியும் அப்படின்னு உங்களுக்கு அது கும்முன்னு ஏதோ ஒன்று வரும். ஒருவேளை நீங்கள் மறுபடியும் பிறக்காமல் இருந்தீங்கன்னா, ஆனால் மறுபடியும் பிறந்திருந்தால் உங்களுக்கு அது பிடிக்காது. பில்லிகிராம் உட்கார வச்சு அப்படியே பெருமையாக பேசியிருந்தாங்க. அவர் எவ்வளோ பெரிய நபர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு மாறி 5-6 பேர் பேசிட்டாங்க. கடைசி வந்து சொன்னாராம், எனக்கு இன்றைக்கி ஃபியூனரல் சர்வீஸில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா செத்த அன்னைக்கு தான் எல்லாரும் வந்து என்ன செய்வாங்க, அவர் நல்லவர் அவர் வல்லவர்னு பேசுவாங்க. இன்றைக்கி நீங்களாம் பேசின பார்த்தோன்னா செத்துட்டு போயிட்டு நான் பார்த்தேன்றாரு. நற்கீர்த்தி எல்லாம் சொல்லுங்க, நல்ல பேர். பரிமள தைலத்தை பார்க்க நல்லது. ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன், உங்கள் பேரே ஸ்பாயில் பண்ணுறோம். அது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அது வந்து என்ன செஞ்சிருதுன்னா, அடுத்த வசனம் சொல்லுது. அடுத்த வசனமாக அது அடுத்த சாப்டரான்னு தெரில. ஒரு செத்த பரிமள தைலத்தை என்ன செஞ்சிடும்? கெட்டு போக பண்ணிடும். அதுபோல் ஞானியோடைய சொற்ப மதீனம் என்ன சொல்லுங்கள், எங்கேயோ ஒருத்தர் ஒரு மெசேஜில் சொல்லியிருப்பாங்க. இதை வந்து என்ன செய்வாங்க, வந்து ஒரு குரூப் உட்காந்துருக்காங்க. இதுக்குன்னே எடிட்டர் கம்போசர்னு உட்காந்துருக்காங்க. அப்போ சாலமன் எழுதுறாரு, நல்ல பேர் ரொம்ப முக்கியம்பா. நீ எந்த அளவுக்கு நல்லவனாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன் பேர் நல்லா இருக்கும். அது வந்து பரிமள தைலத்தோட பெருசு அப்படின்னு எழுதுறான். ஆனால் உன்னத பாட்டுக்கு போகும்போது எங்கள் நல்ல பேர்லாம் பரிமள தைலம் இல்லை, நாமம் கூற்றுண்ட பரிமள தைலம். அங்கே வராரு. உங்கள் நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலம் அந்த நாமத்தை உடைக்கும்போது அந்த ஸ்மெல்லு என்ன செய்யுது, எங்கள்கிட்ட இருக்க தேவையில்லாத எதிர்மறையான அந்த நாற்றத்தை எல்லாம் உங்கள் நாமத்துக்குள்ளே நாங்கள் வந்த உடனே அந்த நாமம் எங்கள் நாமத்தின் நாற்றத்தை மாற்றி எங்கள் பெயரை உலகமெங்கிலும் கொண்டு கையை தட்டி ஆமென். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது
உங்கள் சேனல் டிஜே